அனைவருக்கும் வணக்கம். வைகுண்ட ஏகாதசி அல்லது மார்கழி மாதம் முடிவதற்குள்ள இந்த 3 பொருட்களையும் சேர்த்து பசுமாட்டிற்கு தானம் கொடுக்கணும். அப்படி கொடுத்தால் பல ஜென்ம பாவங்கள் நீங்கி கோடி புண்ணியம் கிடைக்கும் என்று சொல்லப்படுது. அதற்கு 2 ஸ்பூன் அளவு பச்சரிசி, 1 ஸ்பூன் பாசிப்பருப்பு, 1 ஸ்பூன் வெல்லம், இது மட்டும் போதும். பச்சரிசி, பாசிப்பருப்பு 2யும் 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சிடணும். ஊறின பிறகு கழுவிட்டு ஒரு தட்டில் போட்டு 1 ஸ்பூன் வெல்லம், நல்லா 3 பொருட்களையும் கலந்துட்டு அப்படியே கலந்து பசுமாட்டிற்கு இதை தானமாக கொடுக்கணும். என்னைக்கு கொடுக்கணும் அப்படின்னா வைகுண்ட ஏகாதசி அன்று கொடுக்கலாம். அன்னைக்கு கொடுக்க முடியல அப்படின்னா மார்கழி மாதம் முடிவதற்குள்ள பசுமாட்டிற்கு இந்த 3 பொருட்களையும் சேர்த்து தானம் கொடுங்க. அப்படி கொடுத்தால் 7 ஜென்ம பாவங்கள் நீங்கி கோடி புண்ணியம் கிடைக்கும். மார்கழி மாதத்தில் சொர்க்கவாசல் திறப்பு அன்றைய தினத்தில் கொடுக்கும்போது நமக்கு ஏற்பட்டுள்ள கர்ம வினைகள் அனைத்துமே நீங்கும் அப்படின்னு சொல்லப்படுது. பசுமாட்டில் அனைத்து தெய்வங்களும் வாசம் செய்கிறார்கள். பிரம்மா, விஷ்ணு, சிவன், லக்ஷ்மி, பார்வதி, சரஸ்வதி, அனைத்து தெய்வங்களும், தேவர்கள் 33 தேவர்களும் வாசம் செய்யக்கூடிய பசுவிற்கு இந்த 3 பொருட்களையும் சேர்த்து வைகுண்ட ஏகாதசி அல்லது மார்கழி மாதம் முடிவதற்குள்ள இந்த பொருளை பசுவிற்கு தானமாக கொடுங்க. இந்த வீடியோ பற்றி முழு கருத்துக்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலில் வீடியோ இருக்குது, பார்த்து முழுமையாக தெரிஞ்சுக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.